ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க தேங்காய் ரொட்டிங்க. தேங்காய் ரொட்டி செய்கிறதுக்கு நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்து இப்போ ஊற வச்சுக்கலாங்க. நல்லா 3 மணி நேரம் ஊறட்டுங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. உப்பு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாங்க. நல்லா 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு ஆட்டிக்கலாங்க. ஆட்டிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக ஆட்டிக்கணுங்க. தேங்காய் ரொட்டிக்கு வச்சுக்கலாங்க. தேங்காய் ரொட்டி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம புழுங்கரிசியில் தாங்க பண்ணுறோம். இட்லிக்கு மாவாட்டம் இல்லைங்களா, அந்த அரிசி தாங்க. இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. நல்லா பொரியிட்டுங்க. இப்போ கடுகு நல்லா பொரியுதுங்க. இதில் இந்த பாசிப்பருப்புங்க. பாசிப்பருப்பு இந்த ரொட்டிக்கு அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குங்க. அது ஒரு 1½ ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கடலப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. அப்படி சீரகங்க. சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா பொரியிட்டுங்க. நம்ம நல்லா வதக்கி விடலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. அல்லது அவியல் மாதிரி எதாவது செஞ்சு கூட அதுவும் வச்சு சாப்பிட்லாங்க. இது நல்லா பொரியிட்டுங்க. இது நிறைய போட்டால் தாங்க வாய்க்கு வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நல்லா சிவப்பாயிடுச்சுங்க பருப்பெல்லாம். இப்போ நம்ம அப்படியே பொடியாக அறுத்த வெங்காயம் போட்டுக்கலாங்க. அப்படியே பொடியாக அறுத்த பச்சை மிளகாவையும் போட்டுடலாங்க. ஒரு வரமிளகாய் போட்டுடலாங்க. அப்படியே கருவேப்பிலை தழை அது கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மல்லித்தழை வேண்டாலும் போட்டுக்கலாங்க. எங்களுக்கு மல்லி வேண்டாம்னு வச்சுட்டோங்க. இது அப்படியே நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ இது நல்லா வணங்கிட்டு இருக்குங்க. நம்ம தேங்காவை வந்து ஒரு கால் மூடி தேங்காய் நல்லா பொடியாக அறுத்து இப்படி போட்டுக்கலாங்க. இந்த தேங்காய் ரொட்டிக்கு இந்த தேங்காய் தான் மெயினுங்க. இதையும் போட்டு ஒரு வணக்கிடலாங்க. நல்லா வணங்குதுங்க. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம மாவில் போட்டுடலாங்க. இப்போ மாவில் கொட்டிட்டோங்க. இது நல்லா கலக்கி வச்சிடலாங்க. நம்ம கலக்கி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சுட ஆரம்பிச்சிடலாங்க தேங்காய் ரொட்டியை. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், மாவு ரெடி ஆயிடுச்சு. ஆரம்பிச்சிடலாங்க. நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு நல்லா இப்படி தட்டிக்கலாங்க. மெல்லிசாக தட்டிட்டோம்னா நல்லா வேகுங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா வேகட்டுங்க. இதை அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க. இப்போ வேகட்டுங்க. சூப்பராக ரொட்டி ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கலாங்க. என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திக்கலாங்க.